வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம வீட்டில் இப்போ மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. இதுதான் ஜீரக சம்பா அரிசியில் பண்ணது. அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த இது அதாவது காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி போட்டுட்ருக்கிறேன் கொஞ்சமாக. ஆமாம், இதுதான் நம்மளோட சாப்பாடு. இது பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி போடுதுன்னு பாருங்கள். இது பண்ணி பஜ்ஜி மாவில் தான் போட்டிருக்கேன், வேறு எது மாவும் சேர்க்கலை. பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி இதை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது பொரிச்சு வச்சுருக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள் நம்மளோட லஞ்ச். அது வந்து சிவாலாம் பவி கொண்டு போயிட்டா காலேஜுக்கு, அதனால் கொஞ்சம் இருக்குது. இது எனக்கும் சிவாவும். ஓகே, இப்போ சாப்பாடு எப்படி பிளேட் பண்ணுறது காமிக்கிறேன்னு உங்களுக்கு. இந்த பக்கோடா போட்டு எடுத்துகிட்டு எப்படி பிளேட் பண்ணுறது காமிக்கிறேன். காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுட்டேன். இப்போ வந்து சாதம் வைக்க போகிறேன். நமக்கு பிளேட் ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட்டு. அதாவது வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து சிவா வந்து சூப்பராக போடுவாள். அதுவும் ஜீரக சம்பா அரிசியில் செம்மையாக பண்ணுவாள், நல்லா பண்ணுவாள். உண்மையிலே என் 2 பொண்ணுங்களுமே நல்ல சமையல் பண்ணுங்கள். என்ன அப்பப்போ கொஞ்சம் பெரியவா குழப்பிடும், ஆனால் சிவா கரெக்டாக இருப்பாள் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி செய்கிறதுல, சாப்பாடு செய்கிற விஷயத்தில் சூப்பராக செய்வாள். இன்றைக்கி அவள் தான் செஞ்சாள். செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுதான் எங்களோட லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மேகலை ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்றைக்கி என்னோடய ஃபேஸ் வர்றது, ஏன்னா நானே வீடியோ எடுத்திருக்கேன் அதனால். ஓகே பாய்.